அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி காரைக்காலில் மலர் கண்காட்சி பார்க்கலான்னு போயிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து போயிருந்தோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்கள். வருஷம் வருஷம் காரைக்காலில் ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தா நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். புது புதுசாக அழகாக ஃப்ளவரை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் பார்க்கலான்னு வந்திருந்தோம். இந்த குட்டி குட்டி பூலாம் ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பூ தோட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக குட்டி குட்டியாக ஒரே மாதிரி பூவில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ளவரை வச்சு நிறையா ஃப்ளவர் பாட்லாம் வச்சு நிறைய பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிள்ளைங்கள்லாம் பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த இடம்லாம். எப்பவும் போல் இந்த வருஷமும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பூவும் பார்க்கும்போது இவ்வளோ பூ இருக்கா, இவ்வளோ விதமான பூக்கள் இருக்கா, இவ்வளோ அழகழகான கலர்ஸ் இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய படைப்பே அழகானது தான். சுப்ஹானல்லாஹ். பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டியாக பாட்லலாம் நிறைய ஃப்ளவர் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோவும் நிறைய பேர் வந்து அந்த இடத்துலலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து அந்த பூ வச்சுருக்க இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில் கேட் மாதிரி இருக்கிற இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இந்த இது முக்கால்வாசி பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இந்த கேர்ளுக்கு இதுலேயே இந்த பூலேயே ட்ரெஸ் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் வாஷ் வச்சு இதிலெல்லாம் நிறைய அழகாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரா இல்லை ஒரிஜினல் ஃப்ளவராங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த ரோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரோஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கேர்ள்ஸுக்கெலாம் பார்க்க போனால் அதிகமாக இந்த எல்லா கலர் ரோஸுமே பிடிக்கும். அதில் ரெட் ரோஸ் சொல்லவே வேணாம். பூக்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்குமே பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அதோட கலரு எல்லாமே அழகு தான். அல்ஹம்துலில்லாஹ். இதை பார்க்கும்போது மனசுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு அழகாக இவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன்று ஒன்றும் யூனிக்காக சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நிறைய மாடலில் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபோட்டோ இந்த இடத்துல நிற்க வச்சு பிடிச்சா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் கிட்ட இதிலலாம் வந்து சின்ன பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அங்கேயுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஃப்ளவர் பாட்லாம் பாருங்களேன், அழகாக அந்த டெடியிலலாம் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. பட்டர்ஃப்ளைலலாம் ஃப்ளவரு ஒரு டிராக்டர் மாதிரி ரெடி பண்ணி அதிலலாம் ஃப்ளவர் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்கள், பெண் குயின் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. குட்டி குட்டியாக அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல நிறைய பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அந்த கொடை மாதிரி வந்து அதில் லைட்லாம் ஃபிட் பண்ணி லைட்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் பாருங்கள். இந்த கலர்ஃபுல்லான கொடைங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அதோட லைட் செட்டிங்கோட ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இதெல்லாம் பார்க்கும்போது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீமில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பெண்கள் வந்து அறுவடை பண்ணது, இது மாதிரி நெறைய பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, யானையை வந்து பாவக்காய்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பாவக்காய் தான். அதை வச்சு யானை வந்து செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாடு அதெல்லாம் வந்து கருப்பு திராட்சை, பச்சை திராட்சையை வச்சு செஞ்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு மலர் கண்காட்சி பார்த்து எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா லைக் பண்ணி பார்த்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து இந்த மஷ்ரூம் அதோட நிறைய டிஃப்ரெண்ட்டான மஷ்ரூம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதோட வகைகள்லாம் வந்து கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன மாதிரி மஷ்ரூம்லாம் இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து நீர் பாசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய வண்டு, பூச்சிங்க இதெல்லாம் வச்சு இது மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம உத்து பார்த்தா தான் இது வந்து இந்த மாதிரி வண்டு, இந்த மாதிரி பூச்சிங்கிறதே தெரிய வந்துச்சு. பட்டர்ஃப்ளைல இவ்வளோ விதமான பட்டர்ஃப்ளைலாம் இருக்காங்கிறதே எனக்கு இதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பட்டர்ஃப்ளை, நிறைய பூச்சிங்க, நிறைய வண்டுங்க இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அல்லாஹ் எவ்வளோ விதமான படைப்பை படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். பட்டாம்பூச்சிலலாம் இவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குது. நமக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கத்திரிக்காயிலே இத்தனை வகை கத்திரிக்காய் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து இந்த முட்டைக்கோஸு,
இதெல்லாம் வச்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பூ மாதிரி, அதான் அந்த அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி அது இருந்துச்சு அந்த இலையில. அது ரோஸ் மாதிரி, இப்போ ஒரு பெரிய ரோஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலிஃப்ளவரோட அந்த இலைகள்லாம். நீங்களும் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வான்கோழி, சேவல், கோழி அப்படி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடு, மாடு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். அதோட முடிஞ்சிருச்சு.